சுபம் என்க்ளேவுக்கு அப்படியே டிடிகே ப்ரெஸ்டீஜ் ராஜ்ஸ்ரீயா இந்த பேட்டா கம்பெனி வழியாக 2 சூப்பர் மார்க்கெட் வழியாக இந்த ரோட் வழியாக வரலாம். எக்ஸாக்டாக விஷ்ணு ஆனந்தம் வில்லாஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ரைட்டு திரும்புகிற ரோடு நேராக வேகப்பள்ளி சர்க்கிளுக்கு அப்படி போகுது. இங்கேருந்து அப்படியே பெத்தல் வழியாக யூ கேன் கோ டு அத்திப்பள்ளி. ஆப்போசிட்லையும் ஃபுல் அண்ட் ரெசிடென்ஷியல், மரங்கள், கோயில் சின்னது அப்படி இருக்குது. எல்லா கடைகளில் கிடைக்காதது எதுவுமே கிடையாது, எல்லாமே இங்கேயும் கிடச்சிருது. ஆப்போசிட்டுமே 2 கடை, 1 2 ஒரு 3 கடை இங்கே இருக்குது. அங்கே ஒரு 3 கடை. கரெக்டாக ஊருக்குள்ளே மகரிஷி கேட் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் பில்டிங் அடுத்தது தான் மகரிஷி கேட்டு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சுபம் என்க்ளேவுக்குள்ளே அப்படி இங்கே என்ட்ராகி போகலாம். ஆல்மோஸ்ட் 45 to 50 feet வைடான ரோடு. என்ட்ரன்ஸ்லுமே ஃபுல்லாக ஆட்கள் தங்கியிருக்காங்க. இது நம்ம லேஅவுட்டோட கோவில் தான், சும்மா பிள்ளையார் வச்சுருக்கோம். இதுதான் சுபம் என்க்ளேவ். என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே இவங்களுடைய இது தனி ஒரு இதுவும் லேஅவுட்டுக்குள்ளே தான் வருது. இது ஆக்சுவலி முன்னாடி வந்து ஸ்விம்மிங் பூலாக இருந்தது. இப்போ அதை மண் வச்சு போட்டு மூடிட்டாங்க, ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ இதையுமே ப்ளாட்டாக தான் சேல் பண்ண போகிறாங்க. இது ஏன் இது மட்டும் சொல்லட்டும்னா, கீழே அந்த பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறைய பேர் விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் அன்னிவீனாகவும் இருக்குங்கிறதுக்காக. நம்ம லேஅவுட் இங்கே டியூஷன் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இது அசோசியேஷன் ஆஃபீஸ், சுபம் என்க்ளேவ் ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஹசூர். நோட்டீஸ் போர்டு, ஆஃபீஸ், இது மேலே டேங்க், ஃபர்ஸ்ட் கிராஸ். எல்லாமே 33 feet ரோடுங்க. எல்லாமே அண்டர் கிரவுண்ட் தான் இருக்குது. எல்லாமே ட்ரைனேஜ் அண்டர் கிரவுண்ட், வாட்டர் அண்டர் கிரவுண்ட். வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலி பேகப்பள்ளி ஏரியாவே வாட்டர் கிடையாது, பிரச்சனை கிடையாது. நாங்கள் இருக்கிற இந்த ஏரியா ரெகுலராக வாட்டர் வந்துடும். பஞ்சாயத்து வாட்டர். செகண்ட் கிராஸ் ஹவுஸ், வரிசையாக எல்லா வீடுகள். 5th கிராஸ். இந்த பிளாட் எல்லாமே சோல்டு அவுட்டுங்க. ஆக்சுவலி இங்கே பக்கத்துலேயே வாங்கி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் கட்டுறதுக்கு நான் ரேட் ஆனால் இன்க்ரீஸ் ஆனால் கொடுத்துடலாங்க. அதுக்காக இந்த லேஅவுட்டில் நாட் ஈவன் சிங்கிள் பிளாட்டு அவைலபிளாக இல்லை, எல்லாமே சோல்டு அவுட். இப்போ நானே ரீசேல் பண்ணுறதுனால தான் இந்த பிளாட் அவைலபிள். அது 23 feet ரோடு, இது 30 feet ரோடு. 3rd கிராஸ். நம்பர் இருக்கிறது மெயின் ஸ்ட்ரீட்லேயே இருக்கும். அதனால் கார் பார்க்கிங், லாரி வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த ஹவுஸுங்க, இந்த ஹவுஸ் நான் நிப்பாட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த ஹவுஸுக்கு இதுதான் மெயின் ஸ்ட்ரீட்டு. இந்த ஹவுஸுக்கு அடுத்த பிளாட் தான் அது. பிளாட் 95, 1200 ஸ்கொயர் ஃபீட். நார்த் ஃபேஸிங்கில் 30, லென்த்து 30, பிரெத்து 40. இது 4th கிராஸ். எல்லா வீடுகளும் முடிஞ்சது. இப்போ கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இருக்கிற வீட்டை இடித்து மாடியில் 3 ஃப்ளோராக கட்டுறாங்க. ஏன்னா ரெண்டல் என்கொயரி டெய்லி குரூப்பில் யாராவது 2 பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பயங்கர ரெண்டல் என்கொயரி இருக்குது. அண்ட் பிளாட் இதோடு முடியுதுங்க. இந்த இடத்துலேருந்து இப்போ அதுக்கு பார்க்குக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. பேட்மிண்டன் அசோசியேஷன் டிஸ்கஷனில் இருக்குங்க. எழுத ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக இந்த கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் ஏரியா. ஸோ அதனால் இப்போ அசோசியேஷனில் ஃபண்ட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் பாதியும் பண்ணிட்டாங்க. இதை டோட்டலாக க்ளீன் பண்ணி
இதை 2 சைடும் பெஞ்சு, சென்டரில் ஒரு பேட்மிண்டனுக்கு ஷட்டில் மாதிரி போடுற மாதிரி ஒரு பிளான், அதை ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான், அப்படி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிளாட் நீங்கள் வாங்கும் 95 பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்னர், உங்களுக்கு கார்னர் பிளாட். ஸோ ரைட் சைடில் கண்டிப்பாக ஹவுசஸ் எதுவும் வராது ஃப்யூச்சரில். ஸோ பார்க் ஒட்டின பிளாட்டு, நார்த் ஃபேஸிங்கும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நார்த் ஈஸ்ட்டையும் நீங்கள் வாசல் வச்சுக்கலாம். எந்த பக்கம்னாலும் ஏறி வரத்துக்கு உண்டான ஒரு பிளாட்டு. பார்க்கிங்க்கு நீங்கள் சொல்லவே வேணாம். ஆல்மோஸ்ட்டு இது இந்த சைடு பார்த்திங்கன்னா மோர் தென் 30 ஃபீட்டுக்கு மேலேயே உங்களுக்கு இடங்கள் இருக்குது. 35-33 ஃபீட் வரைக்கும் வருது. பார்க்கிங் இஸ் நாட் அன் இஷ்யூ. தண்ணி நல்லாயிருக்கு. நான் தான் சும்மா வச்சுருக்கோம், என் பிளாட்டுக்கு நல்லா சும்மா வாழை வச்சுருக்கேன். அடிக்கடி க்ளீன் பண்ணுறது கிடையாது, ஏன்னா பண்ணால் திருப்பி வளர்ந்துருதுங்கிறனால. ஸோ காம்பவுண்டோடு போட்டும் வச்சுக்கலாம். பார்க்கிங்கும் பிரச்சனை இல்லை, சைட்லேயும் நிப்பாட்டிக்கலாம், நாட் அன் இஷ்யூ. வேறு ஒன்றும் இல்லைங்க. லேஅவுட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் ஆல்சோ, யூ கேன் ரெண்ட் தி ஹவுஸ். தேங்க்யூ.